இறப்பதற்கு முன்னால் அடுத்த பிறவியில் நான் என்னவாக வேண்டும் என்று என்னால் முடிவு செய்ய முடியுமா? பாலகிருஷ்ணன் ஆத்தூர். நிச்சயமாக இறப்பதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, சில நிமிடங்களுக்கு முன்னால் ஒரு விண்டோ சேனல் ஒன்று ஓப்பன் ஆகும். அப்போ உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து எந்த சேனலில் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான. அப்போ நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்கிற பொறுத்து அது மாறுபடும். ஏன்னா எல்லாம் எமோஷனல் டேட்டாலாம் வேகமாக ஒன்று விஷயம் வந்துட்டு போகும். அப்போ நீங்கள் ஒரு கில்ட்டோட, ஒரு பயத்தோடு இருக்கிறீங்க, அல்ல ஒரு கோபத்தோடு இருக்கிறீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அட்டாச் ஆகிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டார்க் சேனலுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஆனந்தமாக இருக்கீங்க, அந்த நேரத்தில் ஏதோ நீங்கள் பார்த்துக்கா உங்கள் வாழ்க்கையில் வந்து பெரும்பாலானது ஒரு நிம்மதி, அமைதி, மகிழ்ச்சி, ஆனந்தம் தான் நீங்கள் இருக்குது. அந்த 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 விஷயம்லாம் உங்களுக்கு வந்து போகுது. அப்போ நீங்கள் ஆனந்தமாக இருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த சேனலை சூஸ் பண்ண முடியும். பயமாக இருந்தீங்க, கோபமாக இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்தது, காமா வைப்பட்டுருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த நமக்கு வந்து 18 தத்துவங்கள் இருக்குல்ல, அந்த 18 தத்துவங்களில் எந்த எமோஷ்னல் டேட்டாஸ் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கோ, அது எந்த மாதிரி விஷயம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். அதனால தான் நம்ம வந்து எமோஷனல் டேட்டாவில் கை வச்சு அதை வெளியிட்டு எடுக்கிறோம். அந்த நெகட்டிவ் எமோஷனல் டேட்டாஸ், பாசிட்டிவ் எமோஷனல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நோட்லைஸ் பண்ணுறோம். நம்ம அதை விட்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அந்த மாதிரி அவனுக்கு வந்து அந்த நேரத்தில் ஒரு எமோஷனல் டேட்டா பாசிட்டிவாகவோ நெகட்டிவாக ஒரு கில்ட்டு ஃபீலிங்கும் அவனுக்கு இல்லை, ஒரு பிளிஸ்ஃபுல் ஃபீலிங்கும் இல்லை. ஜஸ்ட்டு அப்படியே வாட்ச் பண்ணிகிட்ருக்கான், என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டாங்கன்னா அவன் முடிஞ்சு போயிருக்கான் அவனுக்கு. ஸோ எதை அவன் தான் சூஸ் பண்ணுறான். நமக்கான அடுத்த பிறப்பில் எங்கே போகிறானுங்கிறத அவன் தான் சூஸ் பண்ணுறான். அது விதினா கூட அந்த விதி பிறகு அவனை இயக்குது. அது அவனால் வேறு எதுவும் மாற்றி செய்ய முடியாது. கோவப்படணும், காம பொண்ணுங்கிற விதி அவனால் மாற்ற முடியல இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஞானி மட்டும்தான் அது முடியும். அப்போ விட்னஸ் அதுதான் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது. விட்னஸ் ட்ரையாக இருக்கனால தான் நம்ம சடோரி கொடுத்து அது மூலிமா ஆனந்தமாக விட்னஸ் பயிற்சி பண்ணுங்க அப்படிங்கிறது. அப்போ அந்த நேரத்தில் அவன் வந்து ஜஸ்ட் விட்னஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தானா அவன் எந்த சேனலுக்குலையும் போக மாட்டான். அப்படியே இருப்பான், அப்படியே நீக்கமாக இருப்பான். அவன் அந்த இடத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பான். உயிர் போகிறதையும் பார்ப்பான், சேனல்களையும் பார்ப்பான், எல்லாம் அவனுக்குள்ள அடக்கமாயினதுக்கப்புறம். அப்படி தான் ஞானிகளோட இறப்பு இருக்கும். ஸோ இறப்பதற்கப்புறம் அடுத்து நம்ம என்னவா போகிறோன்னு நம்ம தான் முடிவு செய்கிறோம். அது அந்த முடிவை எடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது எமோஷனல் டேட்டா, அந்த விஷுவல் தான். நன்றிங்க ஐயா. என்ன புண்ணியம் செய்தேனோ